பெருசுகளே சும்மாவானும் பயமுறுத்திக்கிட்டு இருக்காதீங்க. எந்த சூழ்நிலையும் சமாளிக்க முடியும் நம் இளைஞர்களால். எந்த தடையையும் மீறி அவர்களால் வெற்றி காண முடியும். தற்போதைய பெருசுகளின் பெரிய அங்கலாய்ப்பே இதுதான். நாங்கள் எப்படியோ சமாளிச்சிட்டோம். ஆனால் எதிர்காலத்தில் நம்ம வாரிசுகள் எப்படி தான் வாழ போகிறாங்களோ. இதுவரையிலான தங்கள் வாழ்க்கையில் தாங்கள் மிக சாமர்த்தியமாக பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்தித்து அவற்றிலிருந்து மீண்டு விட்டதாகவும், அதே போன்ற சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய இளைஞர்கள் அவற்றிலிருந்து எவ்வாறு தான் தப்பிப்பார்களோ என்ற கவலையும் இந்த பெருசுகளுக்கு. இதே கவலையை இவர்களுக்கு முந்தைய தலைமுறை பட்டதாக தெரியவில்லை. இவர்களுக்கு மட்டும் ஏன் தம் வாரிசுகள் மீது இத்தனை அவநம்பிக்கை? தன்னால் தான் தன் குடும்பம் ஓடுகிறது, தான் பணியாற்றுவதால் தான் தன் அலுவலகம் இயங்குகிறது, தான் வாங்குவதால் தான் கடைக்காரர்களுக்கு வியாபாரம் நடக்கிறது என்ற விபரீத தற்கூரி கற்பனை இவர்களுக்கு. இப்போதைய புது புது கண்டுபிடிப்புகளை, வசதிகளை, மேம்பட்ட போக்குவரத்து சாதனங்களை தங்களால் வாங்க முடிந்தது. அதனால் தாங்களும் தங்களை சார்ந்தவர்களும் சௌகரியமாக வாழ முடிகிறது. ஆனால் தன் வாரிசுகளுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்குமா என்ற சந்தேகம். அதாவது பிறரை பற்றிய அவர்கள் அறிவாற்றல் மிக்க இளைஞர்களே ஆனாலும் தாழ்வான அபிப்பிராயம். இந்த தலைமுறைதான் சுனாமியை கண்டது. நூற்றுக்கணக்கான மனித உயிர் மற்றும் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் சேதமானது உண்மைதான். அது தேசிய பேரிடராகவே அமைந்தது என்றாலும் அதனால் தான் உலகம் அப்படியே முடிந்ததா போய்விட்டது? தொடர்ந்து இயங்கிக் கொண்டுதானே இருக்கிறது. அந்த துன்பத்தை எப்படி தாங்கிக் கொள்ள முடிந்தது? மீண்டு வர முடிந்தது. இப்போது நிம்மதியாக வாழ முடிகிறது. அடுத்து கொரோனாவை அனுபவித்ததும் இந்த தலைமுறைதான். அந்த 2 ஆண்டு காலம் 2 ஆண்டுகளாகவே மாறிவிட்டதென்னவோ உண்மைதான். ஆனால் மொத்தமும் இருளோடி போய்விட்டதா என்ன? நம்பிக்கை கீற்று ஒளிரவில்லையா? நம்மால் நிமிர்ந்து வாழ முடியவில்லையா? ஆயிரக்கணக்கான மனித உயிர்கள் மற்றும் லட்சக்கணக்கான மனித நேரம், பொருளாதார தொய்வு என்ற பேரிழப்புக்கு பின்னாலும் இயல்பு வாழ்க்கை திரும்பவில்லையா என்ன? எனவே சும்மா அங்கலாய்ப்பதை விட்டுவிட்டு சுனாமி, கொரோனா பேரிடர்கள் தம்மை தாக்கிய போது அவற்றை எதிர்த்து போராடியது, அச்சமயங்களில் தாமாக உதவிய நல்லுள்ளங்கள், தொண்டு நிறுவனங்கள், அரசு திட்டங்கள், இவை மட்டுமின்றி தான் தனிப்பட்ட முறையில் சந்தித்த சவால்கள், மீண்ட விதம் எல்லாவற்றையும் இளையவர்களிடம் பேசி அவர்களுடைய மன வலிமையை மேன்மையுறச் செய்ய வேண்டுமே தவிர இப்படி அங்கலாய்த்து அவர்களையும் சோர்வடைய செய்துவிடக்கூடாது. இன்றைய இளைஞர்களிடம் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கும் அலட்சியம், சோம்பல், மரியாதையின்மை, அக்கறையின்மை எல்லாம் தற்காலிகமானவையே, நிரந்தரமில்லை என்பதை பெருசுகள் உணர வேண்டும். அவர்களும் பொறுப்புமிக்கவர்கள், கடமையில் கருத்தாக இருப்பவர்கள், மனித நேயம் கொண்டவர்கள் என்று அவர்களுடைய ஆழ்மன பண்புகளுக்கு நீரூற்றி உரமிட்டு அவர்களை தட்டி கொடுத்து பாராட்டி ஊக்குவித்து பெருமைப்படுத்த வேண்டும். இதுதான் இப்போதைய பெருசுகளின் கட்டாய கடமை. நான் சொல்கிறத பெருசுகள் கோவிச்சுக்கிடாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.